என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் கேட்பாங்க, எதுக்கு சரவணன் அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சத்யான்னு என் நண்பன் ஒருத்தன், சார் நண்பரில் என்னோடய காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பார். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க, அவரை ஏன் நம்புறீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ, அசோக் இறந்தப்ப ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு. என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சரவணன். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டுருக்காரு. எனக்கு பிரச்சனைனா வந்து நிற்கும் போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம வந்து பணம் இழந்தப்போ, நான் அடிக்கடி சொல்லுவேன், பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் அவர் எனக்கு உதவவே இல்லை, எந்த விதத்துலேயும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை. நான் தான் அதை முடிஞ்சேன், நான் தான் உழைச்சேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும்போது நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடுவோம். சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார்னு சொல்லுவார். அப்போ நான் அதுதான் கொடுத்தேன். அப்போ தான் நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன். அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. போய் இறங்கிட்டேன். பார்த்தேன், என்னங்க என்னென்னு ஷூட்டிங் நடக்காதுங்க என்னன்றது. ஆனால் அவர் தான் ப்ரொடியூசரு. இல்லை, எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு, ஹீரோவாக நடிக்கிறவருக்கும், அதனால் படம் பண்ணலை, கிளம்பணும். என்னங்க நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னேன். இப்போ என்ன பண்ணுறேன், சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்னை நடிக்க வைக்கணும்னு கேட்கல. அவரை காப்பாற்றணும், போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் யோசிக்கவும் இல்லை, அவரும் யோசிக்கலை. இப்போ என்னென்னா, ஒரு 7 நாள் டைம் கொடுங்க, அது வரைக்கும் ஹீரோயின் வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க, ஏதாவது எடுத்துகிட்டு நான் 7 நாள் நான் தயார்படுத்திட்டு வரேன்னு. நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி நடித்து வந்து நடித்தது தான் நந்தன்ற அந்த படம். அந்த படம் நடித்து எனக்கு வந்து அப்போ அவர் அவ்வளோவா அப்பையும் ரிலீஸ் பண்ண முடியாமல் தத்தளிச்சும் போதும் நாங்கள் அதை எப்படியாவது கொண்டு வரணும்ட்டு தேட்டருக்கு கொண்டு வந்து அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அவர் என்ன எனக்கு தப்பான இடத்துலலாம் தள்ளி விட மாட்டார். நண்பன் என்றைக்கும் நம்மளை காப்பாற்ற தான் செய்வார். நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. இன்று அந்த நந்தன் என்ன பண்ணுதுன்னா, அந்த கொடியேற்ற முடியாமல் ஆகஸ்ட் 15 கொடியேற்ற முடியாமல் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள், தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம், பிடிஓ எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, ஜிஓ போட்டிருக்கு, அவங்க கண்டிப்பாக கொடியேற்றதை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லும்போது இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் அழுதுட்டு ஒரு அம்மா, நமக்கு எங்களால் ஏற்ற முடியலன்னு சொன்ன அந்த அம்மா, நாங்கள் இந்த வருஷம் ஏற்றுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க. அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம். அது வாங்கிட்டேன் நான். அதுதான் எனக்கு கிடைச்சது. அவங்க கொடியேற்றினாங்கல்ல, அதுதான் அந்த படம் செஞ்சிருக்கு. ஒரு படம் என்ன செய்யணுன்றது ஒன்று இருக்குது. அந்த படம் அதை நடத்துச்சு. அது வியாபார ரீதியாக அவன் நடத்தணும். சரவணனுக்கு எப்போதுமே அந்த வியாபார ரீதியாக சினிமாலாம் எடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு சமூகம் இதை பற்றி தான் எடுப்பார். நானே சொல்லியிருக்கேன், எனக்கு 10 கமர்ஷியல் படம் சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்கள், அதை பண்ணுவோங்க, இதை பண்ணுவோம், வரவே மாட்டேன். மறுபடியும் அடுத்த படமும் அப்படி தான் போயிருக்கார். சமூகம் தான் அவர். ஏன்னா ஜூனியர் உடனில் அவர் அப்படியே எழுதுனனால, சமூக கருத்து எழுதுனால அதை பற்றி தான் யோசிப்பார். அப்படி தான் சங்காரம் பார்த்தேன். ஏங்க இது கமர்ஷியலுங்க, இதை பண்ணலாம்லங்க அப்படின்னு. சரி இதை பண்ணுவோம், யார் வச்சுருக்கீங்க, யாருங்க ஹீரோ, நான் பண்ணுறேங்கன்னு. இல்லை, நான் ஹீரோவாக அதில் நினச்சி நான் பண்ணது சூரி, அதனால தான் அந்த சூரின்ற கேரக்டரு பேரே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. சரி சூரி விடுங்க, நான் அந்த மார்ட்டின் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு. மார்ட்டின் கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அப்படின்னாரு. பரவாயில்ல, மார்ட்டின் நான் பண்ணுறேன், சின்ன கேரக்டர்லாம் நான் பண்ணுறேன், நீ ஜெயிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு நல்லது தான், மார்ட்டின் கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. அதை நான் அடிக்கிறேன். அப்பையும் சூரிகிட்ட போய் அவர் கடைசி வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை. சூரிகிட்ட போய் வேறு கதையெல்லாம் பேசுகிறாங்க. ஃபோன் அடிக்கிறேன், சூரிகிட்ட சொன்னீங்களா, இல்லைண்ணே சூரியனை என் கதையே கேட்க மாட்டேங்கிறாரு, நான் உட்காந்து 4 மணி வரை பேசிட்டேன். 4 மணி நேரம் என்னத்தையா பேசுனீங்க, சொல்லணுமே நீங்கள், இல்லை அவர் தயாராகவே இல்லை, கதை கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், வேணாம், நான் ஒன்று யோசித்தேன், வேணாம். அப்போ தான் சொன்னேன், நான் சொன்னேன் சூரியன்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா சூரி கஷ்டப்பட்டு ஒரு மேலே ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அது உன்னால் தப்பாயிடக்கூடாது, அந்த இடத்த நீ இறக்குன மாதிரி ஆயிடக்கூடாது, நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சுட்டு போய் நீ அந்த இடத்துக்கு வந்தோடனே நீ சூரிக்கு அப்போ தைரியமாக கதை சொல்லு அப்படி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா சூரியன்ற கதாபாத்திரம் உழைச்சதே அந்த சூரியன்ற பேர் தான். அதுக்கப்புறம் அந்த இதில் யார் நடிக்கணும் அப்படின்போது ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் சொன்னார். அவர்கிட்ட போய் கதை சொன்னும்போது உன்னிமுந்தன் வேணும்னாரு. உன்னிமுந்தன்ட்ட போய் அந்த கதையை சொல்லும்போது
அவர் திடீர்னு என்ன பண்ணுறார், சூரி கேரக்டர் சொல்லுங்க, மார்ட்டின் கேரக்டர் நல்லா இருக்குது, ஏன்னா நான் நடிக்கிறதுனால அவர் மார்ட்டின் கதையை நல்லா சொல்லுவேன், மார்ட்டினை பற்றி சொல்லுங்கள், இந்த மார்ட்டின் கேரக்டர் நான் பண்ணுறேன்னொடனே அவர்கிட்ட முழு கதையும் சொன்னேன். என்னங்க சொல்லிட்டு வந்தீங்க, எதுவும் உளறிட்டு வந்தீங்கன்னா, என்னங்க மார்ட்டினை சொல்கிறா, அது சின்ன கேரக்டர் தானங்க, சூரி தானங்க ஹீரோ அப்படின்றான், அது தானங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை நான் அதை தான் சொல்லிட்டு வந்தேன், அவரை தான். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட்டு, ஃபுல் கதையும் ஒரு ஹீரோட்ட சொல்லுங்கள் அப்படின்றது. கண்டிப்பாக அந்த சிங்காரம் படமாக எடுத்தால் பெரிய வெற்றி அடையும்ன்றது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு ரவுடிசத்தை அப்படி கண் முன்னாடி உங்களை கொண்டு வந்த காமிச்சனோ, அதே மாதிரி தான் இந்த சங்காரம் படமாக எடுக்கக்கூடிய இது. ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது அது திரைக்கதை வடிவத்தில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அது நாவல் எல்லாம் சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரைக்கதை புத்தகமாக தான் இந்த சங்காரத்தை பார்க்குறேன். அப்படி இருந்த ஒரு புத்தகம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.